பிரின்சிபால் அம்மா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துள்ளது. அம்மா ஒரு ஆஃப்டர் டைம் ஆரம்பிக்க வருவோம், இருந்தாலும் அம்மா ஒரு கொஞ்சம் டைம் சொல்ல பேசிட்டு போகிறாங்க. சரி, இருந்தாலும் இந்த 10 மினிட்ஸ் கூட ஒரு 10 to 15 மினிட்ஸ் சில விஷயங்கள் மட்டும் அந்த முடியல உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வாரம் ஒரு முறை, அதாவது போன வாரம் கூகுள் பிராணி ரோதம் அப்படின்னு ஒரு அண்ணன் எல்லாம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு பிள்ளை 50 டேஸ் முன்னாடியே கவர்மெண்ட் போஸ்ட் வாங்கிட்டார் இல்லையா? இது வந்து அந்த அண்ணன் வந்து ஃப்ரீஸா காரில் வர ஜாயின் பண்ணி 2 மாதம் இருக்கு. 1 லட்ச ரூபாய் கூகுள் பிராணி அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் டீச்சர், நான் கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் சர்வீஸ் பண்ணுறேன், என்னால் இப்போ தான் 1 லட்சம் வாங்க முடியுது, என்னை போட்டு ஒரு ஜாயின் பண்ண 1 லேக் சம்பளம் வாங்குது அப்படின்னு அந்த பாப்பா அப்பா சொன்னார். அந்த மாதிரி எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு ஒரு அரசாங்க ரிசர்வ் பண்ணி கவர்மெண்ட் போஸ்ட் போட்டு அப்பா வந்து ஒரு 28 வருஷம் சர்வீஸ் பண்ண சம்பளத்தில் முதல் மாத சம்பளம் அந்த அப்பா வாங்குறாரு. அப்படி கௌரவம் பண்ணேன் இவ்வளோ ஒரே தெரியும் கேள்விப்பா அந்த போன வருஷம் பேசுறதில்ல கௌரவம் அப்பா பேசுறதில்ல அவங்களோட அப்பா ஒரு தெரியும் எங்கள் வீட்டுக்கு தான் நான் 2-3-4 முறை போயிருக்கேன். இன்னைக்கு அவரும் 1 லேக் சம்பளம் வாங்குறாரு. அப்பாவும் 2 பேரையும் கரூரே கூட்டிகிட்டு இருக்காரு. அவர் வந்து அரசு பணி வந்து கரூர், இவர்கிட்ட வந்து ஒரு 3-4 ஹாஸ்பிட்டல் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது ஏன்னு கொண்டு போனாங்க. அவர் வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், நம்ம மாணவர்களாக படிப்பு முடிச்ச உடனே முடிஞ்சது உன்னுடைய சொந்த வழியில் ஒரு 2 வீலர் வாங்கணும், அப்புறம் ஒரு கார் வாங்கணும், முடிஞ்சால் சொந்தமாக உன்னுடைய வீடு இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா ஒரு வீடு ஒன்று கட்டிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவேன். அந்த மாதிரி நான் வந்து முதல் மாதத்தில் 2 மாதத்துல ஒரு கார் ஃப்ரீஸாக கார் வாங்கிட்டேன். இதுதான் ஒரு 15 லட்ச ரூபாய் இருக்குது நினைக்கிற அந்த காரோட விலை. அந்த காரணமாக அந்த பெற்றோரை கூட்டிகிட்டு வர்றாரு. ரொம்ப எனக்கு சந்தோஷம். இதை விட நாங்கள் வந்து இந்த வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அடையாளம். ஸ்கூல் நடத்துறதுல அம்மா அண்ணன் சொல்லுங்க நிறைய செலவுகள் இருக்குது. பல செலவுகளை தாண்டி தான் அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு அனுப்பிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம். இதனால இந்த மாதிரி மாணவர்களாக ஒரு காரில் வரது, உயர்ந்த சம்பளம் வாங்குறது, எங்களுக்கு அந்த சுமையெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்குது. அதுமாரி நீங்களும் அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் நீங்களும் கண்டிப்பாக ஒரு நல்ல +1 10th 11th நல்ல மார்க் வாங்கணும். அதுக்கு குறைஞ்சது உங்கள் ஆசிரியர் சொல்கிற நைட்டு ஒரு 11 மணிக்கு படிங்க, 4 மணிக்கு முடிச்சு படிங்க. அதேமாரி நான் ஃபோன் பண்ணுறேன் எல்லா குழந்தைங்களுக்குமே, உங்கள் பிரின்ஸிபால் பண்ணுவார், உங்கள் கரஸ்பால் பண்ணுவாங்க, உங்கள் டீச்சர்ஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி உங்கள் வீட்டுக்கெலாம் வந்து பார்க்குறோம், எல்லாருமே நல்லா படிக்கிறீங்க. எங்கள் குழந்தைங்க கூட நான் 10 பேருக்கு பக்கம் ஃபோன் பண்ணேன், 2-3 பேர் தான் 6 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், 6:30 எழுந்திரிக்கிறாங்க, எல்லாம் கூப்பிட்டு பூஜை போட்ட காலையில். அதனால் எல்லோரும் மேக்ஸிமம் நல்லா படிக்கிறீங்க. அதனால் எல்லா வீட்டுக்கும் நான் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவேன். வருஷத்துக்கு 3 முறை உங்கள் வீட்டுக்கெலாம் பேரண்ட் டீச்சர்ஸ் வருவாங்க. நல்லா படிக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க, அதுமாரி உங்கள்லாம் நல்ல அபிப்பிராயம் சொல்கிறது தான், உங்களை குறை சொல்கிறது உங்கள் வீட்டுக்கெலாம் வரல. அதுமாரி வருஷத்துக்கு ஒரு 3 முறை வந்து பார்த்துருவோம், சரியா? அதனால் நல்லா படிங்க. அதேமாரி டிக்ஷனரி வச்சு படிங்க, புரிஞ்சுக்கிட்டு படிங்க, சரிங்களா? ஃபாலோ பண்ணி